உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குருவோட சுக்கிரன் இணையக்கூடிய காலம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிடும். அப்போ அது வரைக்கும் இந்த குரு ஒரு வருஷமாக இருந்தது மிதுன ராசியில். இந்த மிதுன ராசியில் இந்த கடைசி நேரத்தில் இந்த 17 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த 18 நாட்கள் இந்த சுக்கிரனோட இணையக்கூடிய நேரம். இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராசியை விட்டு குரு போக போகிறாரு, இன்னொரு பக்கம் கடைசி நேரத்தில் சுக்கிரனோட இணையக்கூடிய நேரமாக இது இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், அதுதான் இங்கே முக்கியம். அப்போது இந்த நிகழ்வு மேஷராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். என்னைக்கு குரு உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே உங்களுக்கு மன பயமும் பதட்டமும் குழப்பமும் அதிகரிச்சிடுச்சு. இந்த குரு பயிற்சி எப்போ ஆகும், இது ஆனால் நமக்கு ஒரு மாற்றம் பிறக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பயிற்சி இப்போ நீங்கள் நெருங்கிட்டு இருக்கிறீங்க. ஜூன் 2ஆம் தேதி நெருங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த நெருங்குற நேரம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அசுர குருவும் தேவ குருவும் 2 பேரும் இணையிறாங்க. இந்த இணையிற நேரம் ரொம்ப எச்சரிக்கைக்குரிய ஒரு நேரம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த 18 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக அவசியமான நாட்கள் நான் சொல்லுவேன். இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த டயத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. இதோட விரையாதிபதியோட இந்த 2 7ஆம் அதிபதி நிற்கிறாரு, பாக்யாதிபதியோடையும் இணைகிறார். அப்போது பாக்யாதிபதின்றது யாரும் உங்களுக்கு எல்லா சகல பாக்கியங்களையும் தரக்கூடியவர் குரு பகவான் தான். பட் அவர் 3ஆம் பாவத்தில் போய் நிற்கிறது ப்ளஸ் அசுர குரு தேவகுரோட இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த நிலை. இங்கே என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் ஒன்று இடைஞ்சாலே அந்த இடத்துல கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் உண்டாயிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. என்னென்னா, கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கிட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாயிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாம் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுக்கலாம். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த நேரத்தில் தப்பு. என்னென்னா, நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் நம்ம வாங்கி ஒன்றத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நான் சொல்கிறது இந்த 18 நாட்கள் மட்டுமே சொல்கிறேன். 2வது, இந்த நேரத்துக்குள்ளே திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணலான்னா தயவுசெய்து இந்த கேப்பில் அதை சார்ந்த விஷயங்களை முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இந்த குரு இந்த இடத்த விட்டு இந்த பக்கம் போயிட்டால் போதும், உங்களுக்கு அது வேறு லெவலில் உங்களுக்கு பாசிட்டிவ் க்ரியேட் ஆகிடும். எல்லாத்த விட 7ஆம் அதிபதி 3ல் சுக்கிரன் நிற்கிறது நெகட்டிவ். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நட்பே வந்தாலும் நீங்கள் ஒரு புது நண்பரை சந்திக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு சில ஐடியா கொடுக்குறாங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதை இந்த 18 நாளை தள்ளி போட்டு செய்யுங்க. இந்த நேரத்தில் நம்பி நம்ம ஒரு லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் போடலாம், இதை நம்ம செய்யலாம், இதில் போட்டால் ஒத்தைக்கு டபுளாக வரும், இந்த ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகும், இப்படி எந்த ஆசை வார்த்தைகள் யார் சொல்லி உங்கள்கிட்ட பேசினாலும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு பெரிய நன்மையை தரக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. போகிற நேரத்தில் அதிர்ஷ்டம் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததை வச்சு தான் கொடுப்பார். எப்படின்னா, நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா போட்டு ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 10 ரூபா சடன்னாக உங்களுக்கு கிளிக் ஆகும். அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்தில் போட்டுட்டீங்க,
ஏற்கனவே போட்டதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சடனாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு வருமே தவிர, பட் இந்த நேரத்தில் பெருசாக நீங்கள் கொண்டு போய் எதாவது போட்டிங்கன்னா அது பிளாக் ஆகிடும். அந்த பிளாக் உங்கள் லைஃப்பை லாக் பண்ணிவிடும். மறந்துடாதீங்க, அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஸ்தரகாரகன். அந்த கலஸ்தரகாரகன் திருமணம் சார்ந்த விஷயங்கள். அப்போது ரொம்ப விரும்பியவங்க, இவங்களை நம்ம திருமணம் பண்ணலாம், அவங்க உங்களை திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நீண்ட நாட்களாக ஆசையோடு இருக்கக்கூடியவங்க, விரும்பியவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 18 நாள் எந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகளையும் யார்கிட்டையும் யாரும் சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம். யார் எது பேசினாலும் பொறுத்து கோவப்படாமல் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு அந்த இடத்துல வாய் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். அது உங்களை குழப்பத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இது நான் உங்களுடைய இப்போவும் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்தணும், உங்களை பயமுறுத்தணும் நான் எதை சொல்லலை. நீங்கள் எந்த இடத்துலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஆச்சுங்களா. ஏன்னா குரு பூர நேரத்தில் நிறைய ஆக்சிடெண்ட்டை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ரோட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரு பொறுத்தவரையிலையும் பெயர்ச்சி ஆகிற நேரத்தில் சில ராசிகளை பாதிக்கப்பட வச்சுடுவார். அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ், அதுவும் சுக்கிரனோடு இணைஞ்ச ஸ்டேஜ், 7 மாரக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய பிள்ளைகள், இந்த 18 நாள் மட்டும்தான் நான் சொல்கிறேன், பிள்ளைகள், நீங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு பிரயாணமோ இல்லை ஒரு வண்டி வாகனங்களில் போகும் பொழுதோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அவ்வளோதான். கொஞ்சம் எச்சரிக்கையோட ஒரு வேகத்தை குறைச்சி நாம் இந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் உங்கள் மனசில் இருந்தால் போதும். அதே போல் பிஸ்னஸ் ரீதியில் கிளைண்ட் வருவாங்க, கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. எப்படின்னா, அதாவது நாம் ஒரு பொருள் கொடுத்தாலும் வாங்கினாலும் அவங்க கோவப்பட்டால் கூட நிதானம், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நியூட்ரல் பண்ணிவிட்டு வாங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த குரு பயிற்சி அடுத்தது உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அதனால் இந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமை காத்து போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இலக்கில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்கன்றது எந்த வித மாற்றமும் இல்லை. மேஷராசி என்பர்களே, அது மனசில் வச்சுக்கிங்க. பிள்ளைங்க மீது ஃபோக்கஸ் வைங்க. அவங்க எந்த ஃபோன் பேசினாலும் அந்த ஃபோனை வாட்ச் பண்ணுங்க. பட் அவங்க கெட்டவங்க நான் சொல்ல வரலை. சில நட்புகள் சில இடங்களில் அந்த நட்பு செய்கிற தப்பு இவங்களை பாதிச்சிடும். அதனால் அந்த பிள்ளைகள், ஏன்னா குடும்பத்திற்கு சார்ந்தவனும் இந்த சுக்கிரன் 3ல் போய் மறைச்சிட்டார். அப்போ என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், குடும்பத்தை சார்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிள்ளைகள் எடுக்கிற முடிவை கூர்ந்து கவனித்து அந்த முடிவு தப்போ ரைட்டோ கொஞ்சம் ஆலோசனை செய்து கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிடும். அவசரப்பட்டு சொன்னதும் சடனாக ஓகேன்ட்டு எந்த முடிவு கொடுத்துட வேண்டாம். தெளிவாக யோசித்து செய்யுங்க. அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்தில் இந்த 18 நாளில் மட்டும் முடிவு எடுக்க வேண்டாம். 18 நாள் கழித்து முடிவு எடுங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே ஏதாவது முடிவு எடுத்துக்குங்க. இந்த காணொலி அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட 1 நாள் 2 நாள் இருக்கும்போது கூட நீங்கள் அது முடிவு எடுத்துக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி இருவருக்குள்ள சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் பர்சனால் எந்த விஷயம் உள்ள என்ட்ரி ஆனாலும் உங்களுக்குள்ள ஓப்பனாக பகிர்ந்துக்குங்க. இல்லை ரொம்ப பேசினா குழப்பம் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த 18 நாளை தள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அந்த பிரச்சனை அழகாக ஸ்மூத்தாக கிளியர் ஆகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் சரி, பெரிய லெவலில் கடன் வாங்குறதுலேயும் சரி கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இதை மட்டும் செஞ்சால் நீங்கள் போதும். அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாக்யாதிபதி குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, இவர் போகும்போது குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்திற்கு உண்டான சில விஷயங்கள், அசையாத சொத்துக்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா மேஷராசி என்பதற்கு ஆல்ரெடி 7 சனி நடக்குது இல்லையா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அசையாத சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தாராளமாக இறங்கி செய்யலாம். ஒன்று வீடு,
கட்டுறதோ இல்லை வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளோ அல்லது பூமி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்போ, இதை மட்டும் நீங்கள் யோசிக்காமல் செய்யலாம். மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் செக் பண்ணிக்கங்க. சாப்பிட்ற உணவு ரீதியில் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த மட்டன் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். வேறு எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது உங்களை தேடி வந்தாலும் அது பெருசாக இந்த நேரத்தில் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படியே பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நாம் சிம்பிளியாக ஒன்று செய்கிறது வேறு, அதே நேரத்தில் பெரிய லெவலில் தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் இந்த நீச்சல் தொழில் செய்யக்கூடியவங்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டீ போட்டு கொடுக்குறோம், அவங்க குடிக்கிற கிளாஸை நம்ம கழுவுறோம், அந்த மாதிரியான ஒரு நீச்சல் தொழில். அப்புறம் உண்ணக்கூடிய உணவு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இலையை எடுக்கிறது, இந்த மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கும். அப்போது நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. அடுத்தது ஹைலைட்டான குரு பயிற்சி டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகமும் ரொம்ப அவசியம். அதில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இன்னும் நல்ல திசா புத்திகள் இருந்தால் நீங்கள் எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னும் உங்களுக்கு வலிமையாக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.